இது ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் பெயரும், ஊரும் மாற்றப்பட்டுள்ளது. ஊர் கூட பெருசா மாத்தல. பெயர் நெறைய மாற்றப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம். ஒரு சின்ன விஷயம் தான். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க வந்து. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறோம், எங்கெல்லாம் அவமானப்படுகிறோமோ, அங்கிருந்தெல்லாம் வந்து நமக்கான ஒரு ரோஷமும், ஒரு வேகமும் பிறக்குது. அப்படின்னு பல விதங்கள பார்த்தோம். இங்கேயும் அது மாதிரியான ஒரு சம்பவம். ஆனா வேறு விதமா. கோயம்புத்தூரை சேர்ந்த பிரதீப். பிரதீப்புக்கு வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, தம்பி, தம்பி பொண்டாட்டி ஆயிடுச்சு. தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மச்சான், இப்படி ஒரு பெரிய குடும்பம். ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு 8 கட்டு வீடுன்னுவாங்க. அப்படி ஒரு வீட்டில் வளர திருமணம் ஆகலை, பெண் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு காரணத்துக்காக பெண் கிடைக்கவே இல்லை பிரதீப்புக்கு. ஆனால் எந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு படித்த பெண்ணாக இருந்தால் போதும், அந்த ஏழை பணக்கார இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். அந்த நேரம் ஒரு தரகர் மூலியமாக ஒரு பெண் கொண்டு வந்து ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அப்புறம் பேசுகிறாங்க. பேசினப்போ பார்த்தா அந்த பெண்ணுக்கு வந்து அம்மா கிடையாது. ஒரு அப்பாவினுடைய வளர்ப்பில் வளர்கிற பெண்ணு. சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா தான் வளர்க்குறாங்க. அப்போ இந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்பா வளர்த்த பொண்ணு ஒன்றும் சரி இருக்காது. ஊருங்களை சும்மா சொல்லுவாங்க, தாய் இல்லாத பொண்ணு தருதலை, பிள்ளைய கூட சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க, இதுங்களா வேணாம் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு வந்து இந்த பிரதீப்புக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது. விசாரிக்கும் போது கடைசியில் ஒரு தூரத்து உறவு, இந்த பொண்ணை தான் கட்டுவேன் நானுன்னு பிடிவாதமாக இருக்கிறான் பிரதீப் வந்து. அவங்க அம்மாவை பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க அப்பா, அண்ணன் பொண்டாட்டி எல்லாருக்கும் என்ன ஒரு காரணம், விருப்பம் இல்லைன்றாங்க வந்து. என்ன இன்னொரு காரணம்னா, பெரிய வசதி இல்லை. அவங்க அப்பா வந்து ஏனோ தானோன்னு இருக்கார். ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம், ஒரு உற்சாகமாகவே வரவேற்க மாட்டேன்றாரு. அது சில குணம் உண்டு இல்லைங்களா வந்து. சார் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து, ஒரு கணவன் இருந்து ஒரு மனைவி 10 குழந்தைகளோட வளர்த்துருவா. ஒரு மனைவி இருந்து ஒரு கணவன் ஒரு குழந்தை வளர்க்குறதுக்குள்ளே தடுமாறிடும். இதுதான் உண்மை. அப்படி அந்த பெண்ணை வந்து ரொம்ப அசால்ட்டாக அப்போ வந்து, சில பேர் இருப்பானுங்க வந்து, பொறுப்பற்ற அப்பன்களாக இருப்பானுங்க வந்து. அப்படி வந்து பொண்ணு பார்க்குறீங்களா பாருங்கள், பிடிச்சிருந்தா கட்டிப்பாங்க எல்லாமாங்க, இவ்வளோ தாங்க செய்வேன் நான், இதுக்கு மேலே செய்ய முடியாதுங்க, இப்படிலாம் பேசுகிற ஆட்கள்லாம் உண்டு தெரியும், அலட்சியமாக. ஆனால் அந்த பெண் ரொம்ப அக்கறையான இந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, படிப்பு முடிச்சுட்டு ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு செலவு போக திருமணத்துக்காக அதில் சிறுக சிறுக நகைகள்லாம் வாங்கி கல்யாண செலவுக்கு சில காசுகள்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா அப்பனை பற்றி தெரியும், அவன் ஒரு ஊதாரி, சோம்பேறி, வேலைக்கு போக மாட்டான், ஒரு பெண்ணோடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நபர் வந்து. இதெல்லாம் இந்த கேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது இந்த பிரதீப்புக்கு வந்து. அவங்க அம்மாவை சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் ரொம்ப அக்கறையாக இருப்பா, ரொம்ப கவனிச்சுப்பா, ரொம்ப பொறுப்பாக இருப்பா அப்படின்னு. சுற்றி உள்ளவங்களாம் விருப்பம் இல்லை, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, இந்த பொண்ணை கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லை கல்யாணமே வேணான்றான். ஒரு மாதிரி அரை மனதோட சம்மதத்தோடு இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்றாங்க. அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, என்னால் 4 சவரம் தாங்க போட முடியும், அது கூட போடாதையான்றான் இவன். இந்த பொண்ணை அடக்கிறா, வேணாம், நான் சிறுக சீட்டு கட்டி வச்சு ஒரு 15 சவரன் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், கல்யாணத்துக்கான செலவு இருக்குன்னு இவன் வேணான்றான். வரதட்சணை வாங்குவது குற்றம், கொடுப்பதும் குற்றம், வேணாம், அந்த கொள்கையோடு இருக்கிறவன் நான் வந்து, முற்போக்குவாதி நான் வந்து, வேணாம் அப்படின்னு. இருந்தாலும் சரின்ட்டு இந்த பேச்செல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இந்த இந்த உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க அம்மாவும் இந்த பையனும் இந்த பிரதீப்பும் சேர்ந்து தான் கல்யாண வேலைலாம் பார்க்குறாங்க. திருமணத்திற்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணுடைய தந்தை இறந்து போகிறார். உண்மைங்க, அது இறந்து போகிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்து போகிறார். ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பம் ஒன்று சேருது வந்து. பத்தியா, அந்த பொண்ணு பிறக்க சொல்லியே தாயை முடுங்கிட்டா, இப்போ கல்யாணம் நெருங்கி வரும்போது அப்பங்காரன் காலி, இப்போ வந்து அவ்வளோதான், குடும்பம் நாஸ்தி ஆகிடும், ரைட்டு இவ்வளோ வேணாம், அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, ஆச்சா போச்சா இது பண்ணுறாங்க வந்து. அவன் ஒத்துக்கவே இல்லை வந்து. இப்போ தான் அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக, பெரிய ஆறுதலாக நம்ம இருக்கணும். இப்போ அந்த பெண்ணை வேணான்னு சொல்லிட்டா யார் இருக்காங்க உறவினர் வந்து? அப்போ நல்லவனோ கெட்டவனோ ஊதாரியோ சோம்பேறியோ, ஆனால் ஒரு பாதுகாப்பினுடைய தந்தையினுடைய பாதுகாப்பில் வளர்ந்துட்டா இவ்வளோ தூரம். இப்போ அப்பனும் இல்லை, என்ன பண்ணுவான் அந்த பெண் வந்து? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, ஏற்கனவே பாதி கல்யாணம் முடிஞ்சாச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஒரு பெண்ணோட பாவம், பொல்லாத பாவம் அது.
நான் ஒத்துக்க மாட்டேன்னா மறுபடியும் அவங்க அம்மா வந்து பெரிய சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. குடும்பமே பிரிஞ்சு போகுது. குடும்பம் என்ன ஆகுது, இந்த கல்யாணத்தில் நாங்கள் ஒரு ஒரு வேலையை கூட செய்ய மாட்டோம், 10 காசு கூட கொடுக்க மாட்டோன்றாங்க. வந்து உங்கள் கல்யாணம் 10 காசு வேணாம், ஒரு வேலையும் வேணாம், ஒன்றுமே தேவையில்லை, நீங்களாம் ஒதுங்கி போங்கன்றான். சொந்த அண்ணனை போங்கன்றான், தங்கச்சி போன்றான், தம்பியை போன்றான், அப்பனை போன்றான், எங்கள் அம்மா இருக்காங்கல்ல அது போதுன்றான். ஒரு கல்யாண மண்டபம் பேசி வச்சுருந்தாங்க, அதுக்கான தொகையை வந்து கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்க முடியாது, ஒரு பெரிய அரங்கில் நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க, இவ்வளோ பந்தியில் சாப்பாடு போடணும்னு முடிவு பண்ணுறாங்க, எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அவ்வளோதானே, அந்த பெண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்குது, வா ஒரு மஞ்சள் கைத்து எடுப்போம், அதில் ஒரு தாலியை கோப்போம், ஒரு அரை பவுனோ 1/4 பவுனோ ஒரு கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிக்கிறான். முடித்த பிறகு முதல் இரவில் அந்த பெண் அழுகிறாள். என்னென்னா அவனை வந்து கணவனாக பார்க்கல, வந்து அவனுடைய அந்த பெண்ணுடைய அப்பனாக பார்க்குறான். தவறாக கிடையாது, அதோட கணவனோட தாண்டி ஒரு படி மேலே வந்து ஒரு தந்தையாக பார்க்குறா. அந்த பெண்ணுக்கு இருந்த தந்தை வந்து சோம்பேறி, ஊதாரி. ஆனால் இவன் கணவன் கிடையாது, எங்கள் அப்பன். அந்த அந்த பாசத்துலேயும் அந்த நடவடிக்கையிலையும் ஒரு தந்தை இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்களோ அப்படி பார்க்குறன்ட்டு அழுவுறா. அவன் தேத்துறான், அவன் அழாதன்றான், அழாத, அவ்வளோ நல்லவன். அவன் தாய் வந்து எப்பயுமே மாமியார் கொடுமையாக இருக்கல, அவன் தாய் வந்து ஆறுதல் படுத்துகிறான். இருக்கிற பிள்ளையிலே இவன் தான் ரொம்ப பெஸ்ட்டு, இவன் தான் சிறந்த பையன், உனக்கு கிடைச்சது பெரிய புண்ணியம். அந்த பையன்கிட்டே சொல்கிறா, இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு நீ தேடி எடுத்தால் கூட கிடைக்காதுன்னு. ஒரு சில நாட்களில் அந்த குடும்பமே அவளை வந்து ஏதோ வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபராக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த கணவன்கிட்ட சொல்லலை, வேலைக்கு போயிட்டு வரவங்ககிட்ட சொல்ல, ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சிட்டு ஒரு பெரிய சண்டையே கலவரமே பண்ணுறான். ஆனால் அவங்க அப்பா சகோதரர்கள்லாம் எகிரிக்கிட்டு வராங்க. நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்றாங்க. நீங்கள் யாரும் கிளம்பாதீங்க, நாங்கள் கிளம்புறோம், நானும் என் மனைவியும் கிளம்புறோம், எங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, நாங்கள் கிளம்பி போகிறோம். அப்போ இந்த சொத்தில் நீ பங்கு கேட்கக்கூடாது, உங்கள் 10 பைசா வேணும்னா தாய் அலறா, தாயை அழுவுறா. அடப்பாவி, உனக்கு என்ன பைத்தியக்காரனா நீ, இருக்கிற அண்ணன் தம்பிலாம் இருக்கிறானுங்க, இவங்களுக்கெல்லாம் சொத்து இருக்குது, நீ ஏன் பங்கு வேணான்னு சொல்கிற, உனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குது, நீ இரு அப்படின்னு. இல்லைம்மா, நான் 24 மணி நேரம் என் மனைவி கூட இருக்க முடியாது, நான் ஒரு வேலைக்கு போகும்போது அவளை வந்து மன ரீதியாக காயப்படுத்துகிறாங்க, இவங்க சொல் ரீதியாக காயப்படுத்துகிறாங்க. ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணு, அவளே கையை ஊனி கரணம் போட்டு எழுந்து வந்து அவள் சிறுக சிறுக சேர்த்த ஒரு காசில் அவளே திருமண செலவெல்லாம் பார்த்துருக்கா. ஒரு பொறுப்பானவோ, அவளை மனக்காயப்படுத்தக்கூடாது. நானும் என் மனைவி எங்கே இருந்தாலும் பொழைச்சிப்போன்னு சொல்லி கோயம்புத்தூரிலிருந்து அவர்கள் இருவரும் ஊட்டிக்கு பயணமாகறாங்க. ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டியில் போய் ஒரு எஸ்டேட்டில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இது நடந்த சம்பவம். ஒரு எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க, கடுமையாக வேலை செய்கிறாங்க. ஒரு குளிர்காலத்தில் 4 மணி நேரம் வேலை பார்க்க முடியும்னா 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களோட உழைப்பு, 2 குழந்தைகள் பிறகுது, வந்து அங்கேயே படிக்க வைக்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க அம்மா நினச்ச போதெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்க்குறாங்க, மகனை பார்க்குற, மருமகளை பார்த்து கஷ்டப்படுறாங்க, அழாதமான்றாங்க, அழாதன்னு. இந்த கடுமையான உழைப்பு, அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த எஸ்டேட் முதலாளிக்கு ஒரு பெரிய ஒரு இதுவை கொண்டு வருது, அவ்வளோ லாபத்தை கொண்டு வராங்க. ஒரு பாதியை அவங்களுக்கு எழுதி வைக்கிறார் அவர், அவருக்கு நிறைய இருக்குது, அதுலேருந்து ஒரு பாதி எழுதி வைக்கிறாரு. எதிர்பார்க்கவே இல்லை இவங்க. அந்த ஒரு பாதியை நான் வந்து குத்தைக்கு எடுத்துக்கிறேன்றான். எனக்கு குத்தைக்கு கொடுங்க முதலாளி, எழுதி வைக்க வேணாம், ஓசியில் வேணாம், நான் எடுத்துக்கிறேன், லீஸுக்கு எடுத்துக்கிறேன் இவ்வளோ காலம்னு. அதுக்கு பெரிய ஆச்சரியமாகிடுது அவருக்கு, என்ன எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் அவன் அப்படின்னு. கொடுத்தா போதும்னு வாங்கிப்பானுங்க, பாதி எடுக்கிறேன், நான் லீஸுக்கு எடுத்துக்கிறேன்னா லீஸுக்கு எடுத்த அந்த எஸ்டேட்டில் கோதுமை, கேரட்டு இதெல்லாம் பயிர் வைக்கிறான், சந்தை கொண்டு போய் விற்பனை பண்ணுறான். அவனுடைய குரோத் ஒரு கட்டத்தில் வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பித்து 2 குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கிறான். ஒரு பெரும் எஸ்டேட் முதலாளியாக குறுகிய காலத்தில் வளர்றான். வளர்ந்தவுடனே அவன் தாயை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறான். உறவினர்கள்லாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய் சொல்லிக் கொடுக்குற, ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு திருமணம், 2 பெண் பிள்ளைகள் எந்த இடத்துக்கு திருமணம் பண்ணி போனாலும் அது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த கூட்டு குடும்பத்தை கலைக்காதீங்க. சின்ன வயசுலேயே சொல்கிறேன், தயவு செய்து இந்த கூட்டு குடும்பத்தை கலைக்காத, அந்த குடும்பத்தோடு ஒத்துப்போ. கூட்டு குடும்பம் இல்லையா, மாமனார் மாமியாரை பக்கத்தில் வச்சுக்கோ, அவங்கள மாமனார் மாமியாரை மட்டும் பார்க்காத,
அவங்கள அப்பா அம்மாவை பாரு, அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் துன்பம் கொடுத்தாலும் அதை பற்றி நீ கவலையே படாத. இதை சொல்லி சொல்லி வளர்க்க வளர்க்க அவங்க மாமியார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. உண்மையிலே நீ எனக்கு மருமகள் கிடையாது, மகள் அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. எனக்கு இப்படி ஒரு மகள் பிறந்திருந்தா கூட இந்த மாதிரியான குணத்தோடு இருந்திருப்பாளான்னு தெரியல அப்படின்னு. ஒரு பக்கம் அவன் வந்து பெருமகிழ்ச்சி அடைகிறான் கணவன். காரணம் என்னென்னா, இவ்வளோ பேர் மத்தியில் இந்த பெண்ணு தான் வேணும்னு அடம்பிடிச்சு தேர்ந்தெடுத்துமே எங்கேயாவது ஒரு இடத்துல பிசுறு மீன்னா இந்த பொண்ணு ரகடாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, இது வந்து இந்த வீட்டையே களைச்சி விட்டுடுச்சு, கணவனை வேறு விதமாக மாற்றிடுச்சு அப்படின்ற ஒரு அவச்சொல் இல்லாமல் அந்த இயல்பான ஒரு நிலை, தான் கடந்து வந்த நிலையை தன் குழந்தைகளுக்கு சொல்லித்தர அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இதில் தான் பெரிய இதுவாகிடுச்சு. இன்றைக்கும் அவர்கள் அந்த குளிர் பிரதேசத்தில் மிகப்பெரிய நபர்களாக இருக்கார்கள். அவர்களுக்கு கீழ் அத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. வசதியற்ற பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு உதவி செய்கிறார்கள். இதற்கு காரணம் என்னென்னா, ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள்ங்க. நம்ம கடந்து வந்த பாதை வந்து வலியான பாதையாக இருந்தால், அந்த வழி பாதையை கடந்து ஒரு வாழ்வினுடைய உச்சத்துக்கு போயிட்டா, அந்த கடந்து வந்த பாதையில் எத்தனை பேர் வழியோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் உதவி பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் பெரிய வாழ்வினுடைய உச்சத்துக்கு போயிருந்தால் ஒரு ஒட்டுமொத்தனுடைய இந்த கதையினுடைய நீதியே இதுதான். இது ஒரு உண்மை சம்பவம். நன்றி.